இன்னைக்கு இருக்கிற ஸ்மால் கம்பெனிஸ் தான் நாளைக்கு பெரிய ஒரு மல்டிபிகர் கம்பெனியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அனுபவிக்கலாம். ஸோ மல்டிபிகர் கம்பெனி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அது ஒரு ஸ்மால் கம்பெனியா இருந்துட்டு தான் இன்னைக்கு மல்டிபிகர் கம்பெனியா வந்து மாறி இருக்கு. ஸோ அதுக்கு வந்து அவங்களோட பிசினஸ் வளர்ச்சினால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மல்டிபிகரா மாறி இருக்கு. ஸோ எல்லா ஸ்மால் கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டிபிகரா மாறுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. நான் ரீசெண்டா ஒரு வெல்த் இன்சைட் படிச்சிருந்தேன். ஸோ அந்த வெல்த் இன்சைட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 64% ஆஃப் ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா அனலிஸ்ட்லேயே வரதில்லை அப்படிங்கிற ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து மல்டிபிகரா மாறாது. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அந்த கம்பெனி வந்து பிசினஸ் பண்ணணும், அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் நல்லா இருக்கணும், அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கன்சியூம் பண்ணணும், கஸ்டமர்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிடக்கூடாது, அந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவா இருக்கணும். ஸோ கடனை ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கணும், மானிட்டர் பண்ணணும். ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து மானிட்டர் பண்ணி ஸோ என்னைக்காவது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து நெக்ஸ்ட் மல்டி பிகரா மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. நிறைய ஃபேமஸான இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை விட நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா திங்க் பண்ணணும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.